ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதன் மூலயமா ஒரு குழந்தையோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே பில்ட் ஆகும். அவங்களோட ஒகாபுலரி, அவங்களோட பேசுகிற தன்மை, புரிஞ்சுக்கிற தன்மை, இது எல்லாமுமே நல்லாவே பில்ட் ஆகும். டீச்சர்ஸோ இல்லை வேற யாராவது அடல்ட் சொல்லி தராங்கன்னா, இத்தனை வயசு ஆகுது இவனுக்கு இது கூட தெரியலையே அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தெரப்பி செஷனில் மட்டும் செய்கிறாங்க, வெளியே எங்கேயுமே அந்த ஸ்கில்லை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது அது யூஸே இல்லை. ஸோ பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷனை நம்ம நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மோர் தென் ஹாஃப் த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது பெஸ்ட்டா இல்லை பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் அட்டென்ட் பண்ணாலே போதுமா அப்படின்றதுக்கான கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ எங்களோட அந்தாதி ரிஹாபில் நாங்கள் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் வித் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், ஸ்பீச் டிலே, ஏடிஹெச்டி இருக்குது. ஸோ இந்த குழந்தைகளுக்கான ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீசஸ் அலாங் வித் தட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கான பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், பேரண்ட்ஸ்க்கான ஒர்க் ஷாப், பேரண்ட்ஸுக்கான செப்பரேட்டான கோர்சஸ், ஒரு 2 month லாங், ஒரு 2.5 months லாங் வந்து பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், டீட்டெயில்டான ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது எங்கள்கிட்ட கேட்குற டவுட் ஒரு கொஷின் என்னவா இருக்குன்னா, வெறும் பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஒரு வெறும் ஸ்பீச் தெரப்பி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, எது பெஸ்ட்டு, ஸ்பீச் தெரப்பி மட்டும் எடுத்தாலே போதுமா, இல்லை ஸ்பீச் தெரப்பி அண்ட் பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கணுமா, இல்லை வெறும் பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டா நானே வந்து வீட்டில் வந்து குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணிக்குவேனே அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் கேட்குறாங்க. இந்த கொஷின் உங்கள் மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஸ்பீச் தெரப்பி நம்ம ஏன் கொடுக்குறோன்றதுக்கான ரீசன், பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் ஏன் பேரண்ட் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸுமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்சிருக்கேன். அந்தாதி ரிஹாபை 5 years ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாபில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் காலுமே நீங்கள் செய்யலாம். இப்போ வாங்க ஃபர்தராக டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பீச் தெரப்பி எதுக்காக கொடுக்குறோம், ஸ்பீச் தெரப்பியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதன் மூலயமா ஒரு குழந்தையோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே பில்ட் ஆகும். அவங்களோட ஒகாபுலரி, அவங்களோட பேசுகிற தன்மை, புரிஞ்சுக்கிற தன்மை, இது எல்லாமுமே நல்லாவே பில்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அட்டென்ஷன் செலுத்தக்கூடிய தன்மை, லிசன் பண்ணக்கூடியது, இது எல்லாமுமே நல்லா பில்ட் ஆகும். ஏன்னா அவங்க வாரம் ஸ்பீச் தெரப்பி அட்டென்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால அதில் அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஃபார்ம் ஆகி, இந்த டைமில் இவங்கள பார்க்க நம்ம இங்கே வருவோம், இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம சேர்ந்து விளையாடணும், சேர்ந்து செய்யணும், இந்த டைமில் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்க சொல்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொட்டீன் வந்து அந்த சைல்டுக்குமே வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பீச் தெரப்பி கொடுக்க அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பில்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டேண்ட்ரம்ஸ் இது எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ ஸ்டார்டிங்கில் அசஸ்மெண்ட்டில் நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப அடம் பிடிக்கிறான், ரொம்ப அழறான், உருண்டு பிறண்டு அழுகிறான், அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு அடம் பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் எப்போ ஒரு குழந்தைக்கு இண்டிவிஜுவலான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருதோ, அந்த குழந்தைக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களாலேயே தானாக சொல்ல முடியும், ஒரு தானாக எப்படியாவது கேட்டுக்க முடியும். ஸோ இந்த ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் ஆக ஆக அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், மற்றவங்கள அடிக்கிறது, கடிக்கிறது, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸுமே வந்து தானாகவே செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ இது எல்லாமே ஸ்பீச் தெரப்பி ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறதுனால கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக சொல்லணும்னா, ஸ்பீச் தெரப்பியில் என்ரோல் பண்ணும்போது உங்கள் குழந்தைக்கு ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலான லேர்னிங்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ரெகுலரான டீச்சர்ஸோ இல்லை வேற யாராவது அடல்ட் சொல்லி தராங்கன்னா, இத்தனை வயசு ஆகுது இவனுக்கு இது கூட தெரியலையே அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரெகுலர் ஸ்கூலில்
நெறைய பிள்ளைங்கள் இருப்பாங்க. 30 பிள்ளைங்க, 40 பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ, அதுல இந்த ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைய வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி தனியா அவங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டா சொல்லி தர முடியாது. பட் அந்த மாரி விஷயங்களும் ஸ்பீச் தெரப்பில வந்து ஆ அவங்களுக்கு கிடைச்சிரும். இண்டிவிஜுவலைஸ்டு, பர்சனலைஸ்டு ஒன் ஆன் ஒன்னா செஷன்ஸ் நடக்கிறதுனால, உங்க குழந்தைக்கு என்ன தெரியலையோ, அதுல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வொர்க் பண்ணும்போது, கட்டாயமா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்டின்ட்டு சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியா பார்த்தோம்னா, ஒரு குழந்தைக்கு அவங்களோட ஏஜ்க்கு ஏத்தா மாதிரி, அவங்களோட டயக்னோசிஸ்க்கு ஏத்தா மாதிரி, அவங்களோட லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏத்தா மாரி அவங்களோட ஸ்பீச் தெரப்பி வந்து கஸ்டமைஸ்டா இருக்கும். அதாவது சில குழந்தைகள் வந்து எக்கோலாலியா ப்ரொடியூஸ் பண்ற கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸா இருக்கலாம். சில குழந்தைகள் அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸா இருக்கலாம். சில குழந்தைகள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கலாம். சில குழந்தைகள் வந்து வெறும் ஸ்பீச் டிலே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரீஸ்ல இருக்கும்போது, ஸ்பீச் டிலே குழந்தைகளுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப ஜிஎல்பி இருக்கிற குழந்தைக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்படின்றத தெரிஞ்சு அவங்களோட ஸ்பீச் தெரபிஸ்ட் வொர்க் பண்ணும்போது, கட்டாயமா சூப்பர்பான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே ஸ்பீச் தெரப்பி செஷன்ஸ்ல மட்டும் தான் பாசிபிள். அடுத்தபடியா, பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் செஷன்ஸ்ல பேரண்ட்ஸ் என்ன கத்துப்பாங்க? அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன? அப்படின்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேரண்ட்ஸுக்கு எப்படி லாங்குவேஜ் மாடல் பண்ணணும் அப்படின்ற ஸ்கில்ல வந்து அவங்க கத்துப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைகிட்ட வந்து என்ன பேசணும்? என்ன பேசக்கூடாது? அதை எப்படி பேசணும்? அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸுமே பேரண்ட் ட்ரெய்னிங் மூலியமா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நல்லா வந்து அதுக்கு எக்விப் ஆயிருப்பாங்க. ஸோ, அதனால இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்கில் ட்ரெய்னிங். அவங்க இன்னுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க வீட்ல அவங்க சில்ட்ரன ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா, எப்பவுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி, ஸ்பீச் தெரப்பின்றது வாரத்துக்கு 2 நாள், ஒரு 3 நாள் ஆ 45 மினிட்ஸ் செஷனா இருக்க போறது. பட் அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த அவங்க மத்த இடங்கள்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு பேரன்டல் இன்வால்வ்மென்ட் அவசியம். ஸோ பேரண்ட்ஸும் அதுல இன்வால்வ்டா இருக்கும்போது, நாங்க சொல்ற ஹோம் பிளான்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணும்போது, ஆ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டு அதையுமே வீட்ல செய்யும்போது, ஒரு குழந்தைக்கு வெல் ரவுண்டடா எல்லா இடங்கள்லயுமே வந்து நல்ல ஸ்டிமுலேஷன் அண்ட் ட்ரெய்னிங் அண்ட் சப்போர்ட் கிடைக்க போறது. ஸோ இது வந்து பேரண்ட் ட்ரெய்னிங் மூலியமா தான் பாசிபிள். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம்? ஆ எங்களோட மோர் தென் வேர்ட்ஸ் ப்ரோகிராம் வந்து இப்ப நாங்க ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுல வந்து டீட்டெயில்டா 2 மந்த்ஸ் க்கான பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராமுமே நாங்க வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுல அட்டெண்ட் பண்ண ஒரு பேரண்டோட ஃபீட்பேக் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்ட்ராட்டஜிஸோட பேர்லாம் யூஸ் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. நான் நெறைய வெயிட் டைம் குடுத்து பார்த்தேன் மேம். என் குழந்தை இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா. ஃபேஸ் டு ஃபேஸ் குடுக்கும்போது அவனோட அட்டென்ஷன் வந்து இன்னுமே லாங்கரா இருந்தது. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்லயே வீடியோ ஃபீட்பேக் செஷன்ஸ்ன்னு சில விஷயங்கள் நாங்க செய்வோம். அதாவது உங்க குழந்தையும், உங்களையும் வந்து பேச வச்சு, விளையாட வச்சு, சின்ன சின்ன வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி, அந்த வீடியோவையே நம்ம போட்டு பார்த்து, அதுல வந்து வேற என்ன மாத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக் செஷன்ஸுமே நாங்க செய்வோம். அந்த வீடியோ ஃபீட்பேக் செஷன் அப்ப வந்து அந்த பேரண்ட்ஸ் சொன்னது என்னன்னா, நான் எதுவுமே சொல்லல. வெறும் வீடியோவ தான் போட்டு காட்டுனேன். அவங்களே வந்து சொல்றாங்க, "எனக்கு இப்ப தான் தெரியுது இந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் செய்றேன். நான் இன்னும் வேற எப்படிலாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தான் தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரியலைஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலைஸ்டா டீட்டெயில்டா பேரண்ட் ட்ரெய்னிங்க்கு நம்ம டைம் ஒதுக்கி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கவர் பண்ணி, அண்ட் அவங்கள இண்டிவிஜுவலைஸ்டா பர்சனல் ட்ரெய்னிங் மாதிரி வீடியோ ஃபீட்பேக் செஷன்ஸ்லாம் குடுக்கும்போது, கட்டாயமா அவங்களோட பிஹேவியர், அதாவது அவங்க இனிமே அவங்க சைல்டு கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்றாங்கன்றதுலயே மேஜரான சேஞ்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ பேரண்ட் சைல்டு இன்டராக்ஷன நம்ம நல்லபடியா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு வந்து மோர் தென் ஹால்ஃப் த வொர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸோட தான் இருக்க போறாங்க. தெரப்பின்றது ஒரு சைல்டோட ஒரு பார்ட்டா இருக்கணுமே தவிர, அதுவே வந்து சைல்டோட லைஃபா இருக்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் அதுல இன்வால்வ்மென்ட் இருந்து, பேரண்ட்ஸ்க்கும் அதுல ட்ரெய்னிங் இருந்தா தான் இது பாசிபிள். ஸோ தெரபிஸ்ட் வந்து ஒரு டெம்பரரி கமாடிட்டி ஆஃப் த லைஃப் தான். பேரண்ட்ஸ் தான் அந்த சைல்டு கூட ஃபுல்லா வரப்போறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து என் குழந்தை ஜிஎல்பியா, ஏஎல்பியா, என் குழந்தைக்கு இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் சைல்டு கிட்டயுமே அந்த ப்ரோக்ரஸ நம்ம நல்லாவே பார்க்கலாம்.
ஸோ இப்போ கடைசியா ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு பேரண்ட் ட்ரெய்னிங் நடக்கவே இல்ல அப்டின்னா என்ன ஆகும் அப்டிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரலைசேஷன்ல டிஃபிகல்டி இருக்கும். அதாவது அ நெறைய பேரண்ட்ஸ் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவன் வந்து தெரபிஸ்ட் சொல்லும்போது செய்றான். தெரப்பில வந்து இதெல்லாம் செய்றான். பட் வீட்ல இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். ஸ்கூல்ல இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான் அப்டின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா, அவன் கத்துக்கிற அந்த ஒரு ஸ்கில்ல, ஒரு விஷயத்த அவன் வேற எங்கேயும் அவனால செய்ய முடியல. பிகாஸ் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? ஆர் எப்படி அந்த கொஸ்டின கேட்கணும்? எப்படி அந்த ஸ்கில்ல கொண்டு வரணுன்ற இன்ஃபர்மேஷன் பேரண்ட்ஸ்க்கு இல்ல. டீச்சர்ஸ்க்குமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் கத்துக்கிற ஸ்கில் அந்த தெரப்பி என்விரான்மென்ட்ல மட்டுமே அப்படியே முடிஞ்சிருது. இதனால எந்த பயனுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு குழந்தை வந்து மெயினா நம்ம தெரப்பி அட்டெண்ட் பண்றதே அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி இண்டிவிஜுவலா அவுட் சைட் வேர்ல்ட்ல அவங்க வந்து நல்லபடியா இருக்கிறதுக்காக தான். அவங்க தெரப்பி செஷன்ல மட்டும் செய்றாங்க. வெளிய எங்கேயுமே அந்த ஸ்கில்ல செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னும்போது அது யூஸே இல்ல. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ட்ரெய்னிங் நடந்தா தான் இங்க கத்துக்கிற ஸ்கில்ல வெளிய வந்து அவங்களால ஜெனரலைஸ் பண்றதுக்கு அவங்களால முடியும். 2வது விஷயம் பார்த்தோம்னா, இப்போ ஜிஎல்பி கிட்ஸ்லாம் பார்த்தோம்னா, கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ஜிஎல்பில வந்து பேரண்ட்ஸ வந்து நாங்க டிடெக்டிவ் ஒர்க் செய்ய சொல்வோம். அதாவது உங்க பையன் சொல்ற இந்த ஒரு சென்டென்ஸ் ஆர் உங்க பொண்ணு சொல்ற இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அப்சர்வ் பண்ணுங்க. நீங்களுமே பாருங்க. எந்த மீடியால இருந்து வந்திருக்கா? இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா டிலே ரெக்கோலலியா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைகள். இந்த வார்த்தைகள் எங்கேருந்து அவங்க கத்துக்கிறாங்க, கேட்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சா, அதுக்கேத்த மாரி நம்ம மாடல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த டிடெக்டிவ் ஒர்க் வந்து தெரபிஸ்ட்டும் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸும் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். லாஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் ஸ்லோவா ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து பிளாட்யூன்னு சொல்லுவோம். அதாவது இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்தாங்க. பட் ஆனா ரொம்ப நாளா இதே ஸ்டேஜ்ல இருக்க மாரி தான் இருக்கு. இதுக்கு மேல அவன் கத்துக்கவே மாட்டேங்கிறான் புது விஷயங்கள். ஒரு மாரி பிளாட்யூ ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரிக்ரெஷன் கூட இருக்கலாம். அதாவது கத்துக்கிட்ட விஷயத்த கூட இப்ப பண்ண மாட்டேங்கிறான், மறந்துட்டான், செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாமுமே கூட பேரண்ட் ட்ரெய்னிங் சரியா நடக்கலன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எங்க ஒரு இடத்துல ஸ்பீச் தெரப்பியும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. தெரபிஸ்ட்டும் குழந்தைகிட்ட வந்து நல்லா இண்டிவிஜுவலைஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பேரண்ட் ட்ரெய்னிங்கும் நல்லா போயிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணணும்னு தெரியுது. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தெரியுது. அதையுமே அவங்க சைமல்டேனியஸா வீட்ல யூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்கன்ற இடத்துல தான் மேக்ஸிமம் ரிசல்ட், மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ கட்டாயமா ஹெல்ப் தேவைப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்பீச் தெரப்பி கம் பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எங்களோட அந்தாதி ரிஹாப்ல பார்த்தோம்னா, பிலோ 2 இயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அ எ மைல்ஸ்டோன்ஸ்னா என்னென்ன? என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, வி ஹேவ் அ 2 1/2 ஹவர் ஒர்க் ஷாப். ஸோ அது ஒரு ரெக்கார்டட் செஷனா இருக்கு. அந்த ஒர்க் ஷாப்ல பேரண்ட்ஸ்க்கு தேவையான நெறைய இன்ஃபர்மேஷன். ஸோ அ எந்த வயசுல எத்தன வார்த்தைகள் பேசணும்? என்னென்ன வார்த்தைகள் பேசணும்? ஆ குழந்தைகள் நல்லா பேசுறதுக்கு நம்ம எப்படி தூண்டி வைக்கலாம்? அப்படின்ற மாதிரியான நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி, மழலை பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் நாங்க வச்சிருக்கோம். அது நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவலைஸ்டான பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராம். எங்களோட அந்தாதி ரிஹாப்ல நாங்களே ஃபார்ம் பண்ண ஒரு புரோட்டோகால் யூஸ் பண்ணி பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராமுமே வந்து நாங்க குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் 3வதா சொல்லணும்னா, மோர் தென் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஹேனன் ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்டான பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராம். இது வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு பிராக்டிஸ். இது வந்து அக்ராஸ் த வேர்ல்டு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு நெறைய ரிசர்ச்சுமே கூட வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரோகிராமுமே கூட நாங்க ஆஃபர் பண்றோம். ஸோ இதுல ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கோர்சஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா, கீழ பேரண்ட் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பீச் தெரப்பிக்கும் பேரண்ட் ட்ரெய்னிங்க்கும் உள்ள வித்தியாசம் அண்ட் அது 2ம் ஏன் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.